ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு சந்திர கேந்திரம் என்றால் என்ன, சந்திர கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். சந்திர கேந்திரம். ஜோதிட சாஸ்திரத்தில் 9 கோள்களும் மிக முக்கியமானவை. மூல ஒளி கிரகம் சூரியன். சூரியனுடைய ஒளியை தான் மற்ற எல்லா கிரகங்களுமே பிரதிபலிக்கின்றன. அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனுக்குன்னு ஒரு மிக முக்கியமான இடம் உண்டு. சந்திரன் நமக்கு தெரியும் மாதாகாரகன். அம்மாவை பற்றி சொல்லணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கிடக்கூடாது. புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லுவாங்க சந்திரனை. மனோகாரகன் அப்படி சொல்லுவாங்க. அப்போது நமது மனதை ஆள்பவர் சந்திரன். நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய சிந்தனையை நிர்வகிப்பது ஜாதகத்தில் சந்திரன். அப்போது நம்மளுடைய தாய் பற்றி கூறணும்னா சந்திரன். ஒருத்தருக்கு தெளிந்த மனநிலை இருக்குது, நல்ல அறிவாக பேசுகிறாரு, நல்ல சமயோஜன புத்தியாக இருக்கிறாரு, சொன்ன உடனே படிச்சுன்னு புரிஞ்சிக்கிறாரு, இந்த கிராசிங் பவர் அதிகமாக இருக்குது, பேசுவதற்கு மிக இனிமையானவர், பழகுவதற்கு மிக இனிமையானவர், நல்ல மனது படைத்தோர், நல்ல மனம் படைத்தவர், இது எல்லாம் சந்திரன் தான். நல்ல தாய் சந்திரன். அப்போது இவ்வளோ காரகத்துவம் பெற்றுள்ள இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது. இப்போ இந்த தலைப்பு என்ன, சந்திர கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேந்திரங்கள் அப்படின்னாவே ஜாதகத்தில் 1, 4, 7, 10. 1ஆம் இடம் என்பது திரிகோணத்திற்கும் பொருந்தும், கேந்திரங்களுக்கும் பொருந்தும். ஸோ இருந்தாலும் கேந்திரம் என்பது 1, 4, 7, 10 இந்த இடங்கள் கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டின் அதிபதி கேந்திராதிபதி என்று அழைக்கின்றோம். இப்போது சந்திர கேந்திரம் அப்படின்னு சொன்னால் சந்திரனிற்கு 1, 4, 7, 10 இந்த இடங்கள் தான் சந்திர கேந்திரம் என்று அழைக்கப்படுது. சந்திரன் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டிற்கு 1, 4, 7, 10, குறிப்பாக 4, 7, 10ஆம் இடங்கள் கேந்திர ஸ்தானங்கள். அந்த வீட்டில் அமர்கின்ற கிரகங்கள் கேந்திரத்தில் நின்ற கிரகங்கள். அந்த வீடானது கேந்திர அதிபதியாக செயல்படுது. அப்போ கேந்திரங்கள் என்பது 1, 4, 7, 10. சரி, இப்போ சந்திரனை பொறுத்தவரையிலும் லக்ன கேந்திரம் என்று ஒன்று உள்ளது இல்லையா? ஒவ்வொரு லக்னத்திற்கும் 1, 4, 7, 10 என்பது கேந்திர ஸ்தானங்கள் என்பது போல சந்திரா லக்னத்தை பயன்படுத்தி சந்திரனை மையமாக கொண்டு சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடங்கள் என்பது சந்திரனின் கேந்திர ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுது. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா, சந்திரனுடைய ஒளியானது இந்த கேந்திர ஸ்தானங்களில் படும் என்பது அதனுடைய உட்கருத்து. இப்போது கண்ணாடியாலான ஒரு பெட்டி, அந்த பெட்டியினுடைய மைய பகுதியில் ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சிடுறோம். அப்போ மெழுகுவர்த்தியினுடைய ஒளி என்ன பண்ணும், அந்த கண்ணாடியாலான பெட்டியினுடைய 4 கார்னர், 4 மூலைகளில் பட்டு பிரதிபலிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் சந்திரன் எங்கு அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டிலிருந்து சந்திரனுடைய ஒளியானது சந்திரனிற்கு கேந்திரங்களான 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடங்களில் பட்டு பிரதிபலிக்கும் என்பது அதனுடைய உட்கருத்து. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால், பொதுவாக வளர்பிறை சந்திரன் இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். குறிப்பாக வளர்பிறையாக இருந்தாலும் கூட தசமி திதிக்கு பிறகு, அஷ்டமி, நவமி, தசமிக்கு பிறகு சந்திரன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முழு அதனுடைய நிலவை அடைந்திருக்கும். சரிங்களா? அஷ்டமி நவமியை விட தசமி திதிக்கு பார்த்திங்கன்னா, தசமி திதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சந்திரனானது ஒளிநிலையில் காணப்படும். அப்போ வளர்பிறை தசமி திதிக்கு பிறகு அல்லது பௌர்ணமி, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாதத்தில் விசாகத்தன்னைக்கு வருகின்ற பௌர்ணமி, ஆணி மாதத்தில் மூலம் நட்சத்திரம் வருகின்ற பௌர்ணமி, ஆடி திருவோணம், ஆவணி அவிட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களாக வரும். ஆணி மூலம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தைப்பூசம்,
பங்குனி உத்தரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ பௌர்ணமியினுடைய முன்பின் பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு சந்திரனுடைய ஒளித்தன்மை அதிகமாக இருக்கும். பௌர்ணமிக்கு முன்னாடி பௌர்ணமிக்கு பின்னாடி இந்த நாட்களில் பிறகின்ற குழந்தைகளுக்கு சந்திரன் ஜாதகத்தில் சந்திரனுடைய ஒளியானது மிக அதிக நிலையில் இருக்கும். குறிப்பாக பௌர்ணமியில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சந்திரன் முழு வளர்பிறை நிலையில் இருப்பார். வளர்பிறையினுடைய இறுதி தான் நமக்கு பௌர்ணமி நமக்கு தெரியும். அப்போது அந்த முழு ஒளி அளவில் காணப்படுகின்ற இந்த சந்திரன், அந்த சந்திரன் எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீட்டிற்கு 4, 7, 10ஆம் இடங்களில் சந்திரனுடைய ஒளியானது பட்டு பிரதிபலிக்கும். அப்போ சந்திரன் என்ற வீட்டிற்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடைய ஒளி படுவதன் மூலமாக 4ஆம் இடத்தில் ஒரு பாவகிரகம் இருந்தாலும் கூட சந்திரனுடைய ஒளி படும் பொழுது அந்த பாவத்தன்மை சுபத்தன்மை அடைகிறது. சந்திரனுடைய ஒளியானது 7ஆம் இடத்தில் படும் பொழுது 7ஆம் இடம் சுபத்தன்மை அடைகிறது. சந்திரனுடைய ஒளி 10ஆம் இடத்தில் படும் பொழுது சந்திரன் 10ஆம் இடத்தை பார்வை செய்வது போல கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அப்போ 10ஆம் இடமானது ஒளித்தன்மை அடைகிறது. இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு இடத்தை குரு பார்த்தால், குரு பார்க்குது, குருவோடைய பார்வை இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? குரு என்கின்ற கிரகத்தினுடைய ஒளித்தன்மை அந்த கிரகத்தின் மீது படுது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் ஒரு 4ஆம் இடத்தையோ 5ஆம் இடத்தையோ குரு பார்க்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ மேஷ லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறார். அப்போ குருவோடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னால், குருவோடைய பார்வை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல குருவோடைய ஒளியானது 5ஆம் இடத்தில் படுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ குருவோடைய ஒளி 5ஆம் இடத்தில் படுவதன் மூலமாக 5ஆம் இடமானது புனிதப்படுத்தப்படுது, சுபத்துவம் அடையுது, சுபத்தன்மை அடையுது அப்படின்னு நம்ம அர்த்தம். குருவோடைய பார்வை 7ஆம் இடத்தில் விழுது, அப்போ 7ஆம் இடம் பலம் அடையுது. மேஷத்தில் அமர்ந்த குரு பகவான் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்குது, அப்போ 9ஆம் இடம் பலம் அடையுது என்று சொல்வது போல இந்த சந்திரனை பொறுத்தவரையிலும் ஒளித்தன்மையுடன் இருக்கும் பொழுது வளர்பிறை நிலையில் இருக்கின்ற சந்திரன் தன்னுடைய ஒளித்தன்மையால் 4, 7, 10ஆம் இடங்களில் தன்னுடைய ஒளியை புகுத்துவார். தன்னுடைய ஒளியானது 4, 7, 10ஆம் இடங்களில் படும். அப்போ சந்திரனிற்கு கேந்திரம் என்று அழைக்கின்ற 4, 7, 10ஆம் இடங்களில் அமர்கின்ற கிரகங்களும் அந்த 4, 7, 10ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியமும் வலுப்பெறும் என்பது இதனுடைய உட்கருத்து. ஆக சந்திர கேந்திரம் என்பது சந்திரனிற்கு கேந்திரங்களில் இருக்கின்ற கிரகங்கள் சந்திரனுடைய ஒளியால் பலமடையும் என்பது இதனுடைய முழுமையான கருத்து. நிச்சயமாக எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, சரிங்களா? இப்போ மேஷ லக்னம் வச்சுக்கோ. இப்போ மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். சந்திரன் அங்கே அமாவாசை நிலையில் இருந்தால், சந்திரன் அங்கே ஆட்சி நிலையில் இருந்தாலும் கூட அமாவாசை நிலையில் சந்திரன் அங்கே ஒளித்தன்மை இழந்திருப்பதாக அர்த்தம். அப்போ ஒளித்தன்மை இழந்த அந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்கின்ற கிரகங்களுக்கு சந்திரனுடைய ஒளி படாது, சந்திரனுடைய ஒளி கிடைக்காது. அப்போது தேய்பிறை நிலையில் உள்ள சந்திரனோ அல்லது அமாவாசை நிலையில் உள்ள சந்திரனோ அந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்கின்ற கிரகங்கள் தன்னுடைய ஒளியை பெற முடியாத நிலையில் இருப்பதனால் அந்த கேந்திரங்களை நம்ம பெரிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. வளர்பிறை தசமி திதிக்கு பிறகு, குறிப்பாக பௌர்ணமிக்கு முன்னாடி பின்னாடி இருக்கின்ற அந்த நாட்களில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சந்திரனுடைய முழு ஒளியானது கிடைக்கும். நம்ம வேணால் பார்க்கலாம், பௌர்ணமியில் பிறந்துட்டாவே, பௌர்ணமிக்கு முன்னாடி பின்னாடி பிறந்துட்டாலே, அல்லது வளர்பிறை அஷ்டமி நவமி திதிக்கு பிறகு பிறக்கின்ற அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் சந்திரன் சனி ராகுவோடு இணையாத பட்சத்தில் நிச்சயமாக அறிவுள்ள குழந்தையாக இருக்கும். சந்திரன் எந்த சூழ்நிலையிலும் சனியுடையும் ராகு கதையோடு இணையக்கூடாது. குறிப்பாக சந்திரன் ராகுவோடு இணையக்கூடாது, சந்திரன் சனியோடு இணையக்கூடாது. இப்போ சனி ஒரு இருள் கிரகம், ராகு முழுமையான இருட்டு. அப்போ என்னதான் ஒளித்தன்மையில் இருந்தாலும் கூட, பௌர்ணமி நிலையிலேயே பிறந்தாலும் கூட, பௌர்ணமி அன்று பிறந்தாலும் கூட, அந்த சந்திரனோடு ராகு மிக நெருங்கும் பொழுது சந்திர கிரகணம் அடையும். சந்திரன் சனியோடு இணையும் பொழுதும் சந்திரன் கெடும். அந்த சூழலில் சந்திர கேந்திரங்களுக்கு அமைகின்ற கிரகங்களுக்கு சந்திரனுடைய முழுமையான ஒளியானது கிடைக்காது. சந்திரனுக்கு கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள் வலிமை அடையாது, சுபத்தன்மையை பெறாது. எனவே சந்திர கேந்திரம் என்பது ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. வளர்பிறை அஷ்டமி நவமிக்கு பிறகு வருகின்ற நாட்களில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சந்திரனானது ஒளியுடன் காணப்படும். அல்லது பௌர்ணமி முழு வளர்பிறையினுடைய நாள், முழு வளர்பிறையை தான் நம்ம பௌர்ணமின்னு சொல்கிறோம்.
அப்போ பௌர்ணமிக்கு முன்னால் அல்லது அடுத்த நாள் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகளும் சந்திரனுடைய ஒளியை முழுமையாக பெற்ற குழந்தைகள். இயல்பாகவே அவர்கள் நல்ல ஒரு மனது படைத்தவர்களாக இருப்பார்கள், நல்ல அறிவுஜீவியாக இருப்பார்கள், சமயோஜன புத்தி இருக்கும், நல்ல தாய் இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன், சூரியன் தந்தை, சந்திரன் தாய். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் நல்ல நிலையில் இருந்ததுனாவே அந்த குழந்தைக்கு நல்ல தாய் நல்ல தகப்பன் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகுவோடு சேருது அப்படின்னு சொன்னால் அப்பாவுடைய காரகத்தை அங்கே அடி வாங்கிடுச்சு. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகுவோட சன்னையோட இணைதுன்னு சொன்னால் தாய் கெட்டுப்போச்சு, நல்ல குணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மனிதனுடைய குணம், ஒரு மனிதனுடைய பண்பு, ஒரு மனிதனுடைய அறிவு அத்தனையும் தீர்மானிப்பது சந்திரன் தான். சரிங்களா? ஸோ அதனால் மறுமுறை சொல்கிறேன் பாருங்கள், சந்திர கேந்திரம் என்பது சந்திரனிற்கு கேந்திர ஸ்தானங்கள் சொல்கின்ற 1, 4, 7, 10 இடங்கள் கேந்திரங்கள் என்று அழைக்கப்படுது. அப்போ சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இடங்களில் அமர்கின்ற கிரகங்கள் சந்திரனுடைய ஒளியை வாங்கும். சந்திரனுடைய ஒளியால் அந்த கிரகங்கள் கேந்திரங்களில் அமர்கின்ற கிரகங்கள் பலப்படுத்தப்படும், சுபத்துவப்படுத்தப்படும். எனவே குருவுடைய பார்வை எந்த அளவுக்கு நன்மை தருகிறதோ அதுபோலவே சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்கின்ற கிரகங்களும் சந்திரனுடைய ஒளியால் சுபநிலை அடையும். இதுவே சந்திர கேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி.